அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இங்கித மாலையில 84வது பாடலுக்கு விளக்கத்தை காண்போம். இங்கித மாலை ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இயற்றியது. அதற்கு அனகன் தயாநிதி சுவாமி சரவானந்தா அவர்கள் அனக விளக்கமாக இப்பாடலுக்கு ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் அற்புதமான விளக்கங்களை எல்லாம் அருளாலே திருவருட்பிரகாச வள்ளலின் பெருங்கருணையாலே வெளிப்படுத்தியுள்ளார்கள். இப்போது நாம் அவற்றை பார்ப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவரின் பெருங்கருணையே நினைந்து போற்றி தயா வாழ்வை ஓங்க வேண்டிக் கொண்டு பாடல ஆரம்பிப்போம். சீலம் படைத்தீர் திருவொற்று தியாகரே, நீர் திண்மையிலோர் சூலம் படைத்தீர் என்னென்றேன், தோன்றும் உலகு உய்ந்திட என்றார். ஆலம் களத்தீர் என்றேன், நீ ஆலம் வயிற்றாய் அன்றோ, நல் ஏலம் குழலாய் என்கின்றார், இதுதான் செய்தி என்னேடி. மறுபடியும் வந்து பார்ப்போம். சீலம் படைத்தீர் திருவொற்று தியாகரே, நீர் திண்மையிலோர் சூலம் படைத்தீர் என்னென்றேன், தோன்றும் உலகு உய்ந்திட என்றார். ஆலம் களத்தீர் என்றேன், நீ ஆலம் வயிற்றாய் அன்றோ, நல் ஏலம் குழலாய் என்கின்றார், இதுதான் செய்தி என்னேடி. விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். அன்பும் பண்பும் நிரம்பிய ஒழுக்கம்தான் சீலமாகும். கடவுள் தியாகேசர், யாவருக்கும் எக்காலும் நன்மையே புரிகின்றவர். அப்படியுள்ள அவர் திண்மையான ஒரு சூலாயுதத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். இவருடைய பண்புக்கும் புறத்தோற்றத்திற்கும் நேர் முரணாயிருக்கின்றதே, என்ன ஏன் என்று தலைவி வினவுகிறாள். நீ ஏன்ப்பா சூலாயுதத்தை கையில வச்சிருக்க? நீ அன்பும் பண்பும் நிறைஞ்சவன், ஆனா உன்னுடைய பண்புக்கும் உன்னுடைய புறத்தோற்றத்துக்கும் வித்தியாசமாக இருக்கே, உன் சூலாயுதத்துக்கு ஏன் அந்த ஒரு வச்சிருக்கையப்போ அப்படின்னு தலைவி கேட்கிறாங்க. திருவொற்றி வாழ் மாணிக்க தியாகர் சூலம் கொண்டிருக்கும் காரணம் தோன்றும் உலகம் உய்ந்திட என்று பதில் தருகிறார் அத்தியாகர். எல்லாம் வல்ல பரம்பொருளே, எல்லாமா இருக்கின்ற பரம்பொருளே ஒவ்வொரு ஆன்மாவையாக தானாகவே விளங்கிக் கொண்டு அகமும் புறமும் தன்னுடைய சக்தி செயல்களாலே ஆன்மாக்களுக்கு பக்குவம் அறிவித்து தானே என்றென்றும் சச்சிதானந்தமயமாய் விளங்குவதற்கு பொருட்டு இந்த பிரபஞ்ச காரியம் நடைபெற்று இருக்கு. அப்படி அந்த திருவொற்றியுள்ள இருக்கிறவர் தான் தியாகராஜ பெருமான். அந்த திருவொற்றி தான் நம்மளுடைய ஆன்மா. அந்த தியாகராஜ பெருமான் தான் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படி அந்த திருவொற்றி வாழ் மாணிக்க தியாகரை பார்த்துட்டு ராமலிங்க நாயகி பக்குவப்பட்ட தலைவி கேட்குறாங்க, நீங்க ஏன் ஒரு கான்ட்ராஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். கான்ட்ராஸ்டிங்னா என்னப்பா, உன்னுடைய மூஞ்சுக்கும் நீ பண்ற செயலுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கலாய்ப்போம் சில பேரை பார்த்துட்டு. ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ஆனா செயல் வேற மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது போல ஆண்டவர் அன்பும் பண்பும் நிறைஞ்சவர், ஆனா அவருக்கு ஏன் ஒரு வன்மையான இருப்பது போல ஒரு சூலாயுதத்தை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு தலைவி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, தோன்றும் உலகமெல்லாம் உய்யணுலையா, அதனால தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. தோன்றும் உலகு உய்ந்திட என்று பதில் தருகிறார் அத்தியாகர். நீர் திண்மையில் ஒரு சூலம் படைத்தீர் என்பதன் பொருள், உயிர்கள் வாழ்வுக்கு நீர் முக்கியம். அந்நீர் சுத்தமான உன்னீராக இருக்க வேண்டும், எளிதில் கிடைக்கப் பெறவும் வேண்டும். ஏராளமாக உப்பு நீர் கடல் நில உலகில் சூழ்ந்திருக்கிறது. இதனை நன்னீராக்கி எங்கும் வாழ்வோருக்கு கிடைக்கச் செய்யவும், பசுமை வளத்தால் உயிரின வாழ்வுக்கு உதவும் தண்ணீர் உப்பு நீக்கி சத்து கூட்டி எங்கும் கிடைக்கும்படி செய்யவே, திண்ணிய தண்ணீரை சூட்டால் லேசான ஆவியாக்கி அதனை சூழ் கொண்ட வான்முகிலாக செய்துள்ளீர் என்று அவள் கூறினதாக கொள்ளலாம். அதாவது நீர் திண்மையில் ஒரு சூலம் படைத்து என்பது பொருள் தண்ணீர் உப்பு நீர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதை நன்னீராக்கி உயிர் உலகமெல்லாம் நன்கு விளங்குவதற்கு பொருட்டு அதை திண்மையாக இருக்கின்ற அந்த நீரை சூட்டால லேசான ஆவியாக்கி அதை மழைய பொழிய வைக்கிறீங்களே அப்படின்னு தலைவி தலைவரை பார்த்து
வியப்போடு கேட்பதாக விழிப்பதாக பொருள் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா திரிசூலம் அப்படிங்கிறது முக்கார ஓங்கார பிரணவ சக்தியால் ஆன்மாக்கள் உடலை ஆக்கியும் காத்து மதித்தல், ஆக்கல் காத்து அழித்தல் செய்து முடிவில் சச்சிதானந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பணியை செஞ்சுட்டு வர்றாருங்கிற மாதிரி நம்ம இதை கொள்ளலாம் அப்படின்னு சுவாமிகள் விளக்கம் கொடுக்குறாங்க. சீலம் படைத்தீர் திரிவுற்று தியாகரே, நீர் திண்மையில ஒரு சூலம் படைத்தீர் என்னென்றேன், தோன்றும் உலகு உயிர்ந்திட என்றார். ஸோ இதுதான் அந்த 2 லைன்ஸ். இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்து ஆழம் களத்தீர் என்று அவள் கூற, நீ ஆழம் வயிற்றாய் என்று அவர் மொழிகின்றார். ஆகையால் ஆழகால விடத்தை தம் கண்டத்தில் அடக்கி கொண்டதால் உயிர்கள் காக்கப்படுகின்றனாம். நீலகண்டம் ஜீவகாருண்யம், ஜீவகருணைக்கு ஒரு அடையாளமா. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு புராண கதையை கேள்விப்பட்டிருப்போம். தேவரெல்லாம் பார்க்கடலை கடைஞ்சாங்க போது அது முதல்ல விஷம் வெளிப்பட்டது. அப்போ அதை வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு வாங்கி கொண்டு உயிர்களை காத்து பின்னால் அமுதத்தை ஊட்டினார் அப்படிங்கிற கதை வந்து நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பார்க்கடலை கடைஞ்சாங்க, விஷம் வந்தது, அது சிவபெருமான் வந்துட்டு கண்டத்துல அடக்கிக்கிட்டாங்க. பார்வதி தாயார் வந்துட்டு அது கண்டத்துல கழுத்து பிடிச்சதுனால வந்துட்டு அது வந்துட்டு அவருடைய கழுத்து தங்கிருச்சு, அதனால கழுத்துல நீளமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலன்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் சச்சிதானந்தமயமாய் விளங்குவதன் பொருட்டு எல்லாம் உள்ள பரம்பொருளே விளங்கி கொண்டு அகமும் புறமும் அறிவு விளக்கங்களை ஒவ்வொரு படியாக மேல்நிலை ஏறும் பொருட்டு செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. ஆனால் இடையிலே நாம் வந்துட்டு இது நாம் அது அது என்று பிரிவுபடுத்தி பார்த்து நாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்துட்டு இந்த மாயா இன்ப துன்ப வாழ்க்கையில வந்துட்டு துன்பப்பட்டு மேல்நிலைக்கு ஏறுறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு விஷம் வெளிப்பட்டதாகவும், முடிவில் நமக்கு வந்துட்டு அந்த விஷயத்தையெல்லாம் ஆண்டவர் வாங்கிக்கிட்டு நமக்கு சச்சிதானந்தமாகிய தயாமது தர்றாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க வந்து நல்லபடியா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கீழ்நிலையிலிருந்து படாத பாடுபடுவதே தான் விஷயம் நமக்கு கிடைக்கிறதாகவும், மேல்நிலையில அவரே அந்த விஷயத்த வாங்கிக்கிறாரு. நீ என்னுடைய அறியாமையெல்லாம் என்கிட்ட பிச்சையா எனக்கு கொடுத்துருப்பா, சடன மூர்த்தியா நான் இங்க நிக்கிறேன், உன் அறியாமை எனக்கு பிச்சையா கொடுத்துட்டு உனக்கு நான் என்னுடைய அமுதத்தையே நானே உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்வதாக நாம் இந்த விஷயத்த இந்த கதையில நம்ம எடுத்து புரிஞ்சுக்கலாம். இப்ப தலைவி வந்து ஆழம் வயிற்றாள், அதான் அவள் வயிறு ஆளிலை போன்றது என்பர். இதன் கருத்து, பெண்ணின் வயிற்றுள் கருப்பை சிசு வளர்ச்சியின் போது பார்த்தால் பனிக்குடத்தில் மிதப்பது போல் தோன்றும். இந்த பனிக்குடத்தின் உட்பகுதியே ஆளிலை போன்று உள்ளதாம். இதனை ஆளிலையில் பள்ளி கொண்டுள்ள அறிவுருவாய் அணிந்து கூறப்படும். ஸோ தலைவி வந்துட்டு ஆழம் வயிற்றா, அவங்களோட கரு வளர்ச்சியின் போது பார்த்தோம்னா அகத்திலே இருப்பது அந்த கருப்பை வந்து சிசு வளர்ச்சியின் போது பார்த்தா பனிக்குடத்துல மிதப்பது போல அந்த குழந்தை இருக்கும். அதனால வந்துட்டு அந்த பனிக்கூட உட்பகுதி வந்துட்டு ஆளிலை போல இருக்கும். இது வந்துட்டு ஆளிலையில் பள்ளி கொண்ட அறிவுருவாய் அணிந்து கூறப்படும். இதுதான் வந்து ஆழம் வயிற்றாள் அப்படின்றதுக்கு சொல்றாங்க. எனவே ஆளாகிய பெண்ணின் வயிற்றில் ஜீவர்களை காத்து வளர்க்கப்படும் குறிப்பு இவளை ஆள் வயிற்றாள் என்பது என சுட்டியது பொருத்தமே. பெண்ணின் அம்சம் உடையவர்கள் தான் வந்துட்டு ஒவ்வொரு ஜீவராசியும் பிறந்து பக்குவம் அடையத்திற்கு பிறப்பு வேண்டி சிசு வளர்ச்சிக்கு ஏற்றதா இருக்கிறதுனால ஆள் வயிற்றாள்னு சொன்னதுக்கு பொருத்தம் தான். ஆனா அப்படி எடுத்துக்கிறத விட சுத்த அணுத்துவ வண்ணமாய் சிறநடு பகரக்குழி மீது இருக்கின்ற நிலையும் பள்ளி கொண்ட பரந்தாமன் கற்பனைக்கு ஒப்பாய் இருக்கின்றது என்பது உண்மையாகும். அந்த பகரக்குழியின் வாயில் கூட ஆளிலை போன்ற வடிவடையதாம். இது பக்குவ ஆன்ம தலைவின் வயிறாக கற்பனை செய்து கொள்வது அக அனுபவத்தின் பொருட்டே. அதாவது மேநிலையில வந்துட்டு பகரக்குழியில தான் சிறநடு சிற்றம்பலத்துல தான் வந்துட்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார்கள் என்பது வந்துட்டு நமக்கு அருளாலே ராமலிங்க சுவாமிகள் வெளிப்படுத்திய உண்மை. ஸோ அப்படி அவ்வண்ணமாய் அந்த பகற்குழியில இருக்கிற தலைவியை தான்
நீ ஆள் வயிற்றாய், அந்த வயிறுங்கிறது பகற்குழியில் இருக்கிற நீ இது வந்து ஆள் வயிற்றாயின்னு சொன்னதை எடுத்துக்கலாம். ஸோ இது இப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மேல்நிலையிலிருந்து அகப்பொருள் விளக்கத்தை பார்க்கும்போது இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சாமி சொல்றாங்க. ஈற்றடியில் தலைவி நல் ஏலங்குழலா என்று புகழப்படுகின்றார். தலைவியின் தலைமுடிக்கு நல்ல மனம் உண்டாம். இம்மனம் இயற்கையாகவும் இருக்கும், செயற்கையாயும் உண்டாகலாம். செயற்கை மனம் மலராலும் மயிர் சார்ந்தாலும் ஏற்படும், பின் நீங்கிவிடும். ஆனால் இயற்கை மனம் உள்ளிருந்து வெளிப்பட்டு பரவுவது, இது தெய்வீக நறுமணமாம். ஏலவார்குழலி என்பது இக்காரணத்தால் ஏற்பட்டது. ஸோ ஏலம்னா பார்த்துருப்போம், ஏலம் ஏலக்கான நல்ல மனத்துக்காக போடுறோம்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் வந்துட்டு தலைவியை பார்த்துட்டு நீங்க நல்ல ஏலங்குழலாயின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஆன்ம தலைவிக்கு திருவருள் விசேஷத்தால் உன்னின்று காலத்தே வழங்கப்பெற்றது கற்பூர நன்மனமாகும். ஆன்மனுவின் அகத்தை அனாதியாகவே ஒடுங்கி இருப்பது இந்த தெய்வீக பசுங்கற்பூர மனமாகும். ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளுமே இந்த பசுங்கற்பூர மனம் ஒடுங்கி இருக்கு. ஆனா அது வந்துட்டு அருட்பெருஞ்சோதி தோன்றும் போதுதான் இந்த ஆன்மானு மலர்வதாக இருக்கின்றது. மலர்ச்சி உண்டாகாத வரை அந்த மனம் வெளிவருவதில்லை. மலர்ந்தாதான் மனம் கிடைக்கும். அது போல வந்துட்டு ஆன்மாவாக நாம் பிறந்தாதான் அந்த மனத்தை உண்மையாக காரண தேகத்திலிருந்து மேல் சூக்கும தேகத்திலையும் அதற்கு மேல் துளல் தேகத்திலையும் நிறைந்து அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் மற்றக்கும் அந்த மனம் கிடைக்கும் அப்படிங்கிறத அங்க சொல்றாங்க. ஸோ அப்படி அதனாலதான் நல்ல ஏலங்குழலான்னு சொல்றாங்க. அருட்பெருஞ்சோதி தோன்றும் போதுதான் இந்த ஆன்மானு மலரும். அப்படி மலரும் போதுதான் அந்த மனம் வந்துட்டு வெளியே வரும். அது மலர்ச்சி பெறாத வரைக்கும் அந்த மனம் வெளியே வருகின்றது இல்லை. புறவழிகள் கூட ஒரு ஆன்மா புறவழிகள் கூட ஒரு அணு விளக்கப்படாத வரை உள்ளிருக்கும் அணுசக்தி வெளிவருகின்றதில்லை. ஸோ யுரேனியத்தை வந்துட்டு பிளக்காத வரைக்கும் நமக்கு வந்துட்டு தோரியம் எல்லாம் பிளக்காத வரைக்கும் நமக்கு வந்துட்டு அது சக்தியை வெளிப்பட்டு நமக்கு நம்மளுடைய லாபத்துக்கு செயல்படுத்திக்க முடியும். ஆனால் அது பிளக்காத வரைக்கும் ஃபியூஷன் ப்ராசஸ் எதுவும் நடக்காத வரைக்கும் நமக்கு வந்துட்டு சக்தியை வெளிப்படுத்திக்க முடியாது. அந்த மாதிரி ஆன்மானவிலிருந்து அன்பாலே பக்குவம் அடைக்கின்ற போதுதான் அதிலிருந்து அந்த ஏலமான மனம் வெளியில வரும்னு சொல்றாங்க. ஆன்ம தலைவியாம் வள்ளல் நாயின் அருள் மனமும் முதலிலே அவளுக்கு அனுபவப்பட்டதாம். அகமிருந்து கல்லப்பட்ட பூரண சக்தியே கற்பூர மனமாக நிறைந்தது. அவளுடைய கூந்தலாகிய ஆன்ம காரண வடிவிலே புதைந்திருந்து வெளிப்பட்ட கற்பூர மனம் சூக்கம் உள்ளுடம்பில் நிறைந்து மேல் தூளப்புற வடிவிலும் நிரம்பி புறவெளியிலே பரவ தொடங்கிவிட்டதாம். தலைவின் நல் ஏலங்குழலால் இங்கிதம் புதைந்து கிடந்து வல்ல பிரகாச வடிவில் வெளியாகி உள்ளது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அகத்துல வந்துட்டு ஏற்கனவே அந்த பசுங்கற்புறம் நிறைந்திருந்தாலும் அது அன்பாலே தயவாலே சத்திசாரத்தாலே பிள்ளப்பட்டு ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டு வாழ வரும்போதுதான் இந்த மனம் வந்துட்டு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதுதான் அருள் பிரகாச வடிவும் ஏற்று வாழ முடியும். அருள் பிரகாச வடி ஏறும்போது தான் நமக்கு இந்த மனம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாடலோட அர்த்தம் வந்துட்டு இதுதான். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே வந்துட்டு தலைவன் தலைவி பாவனையில ஏற்றப்பட்டு தோழி ஆகிய மனத்துக்கு வந்து தெளிவு உண்டாக்குவதற்கு தான் செயல்பட்டதே ஒழிய இது எதுவும் ரியல் வேர்ல்டு நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ராமலிங்க சுவாமிகள் நாம் பக்குவப்பட்டு உண்மையெல்லாம் புரிஞ்சு அதன்படி வாழ்ந்து நாமும் அவரை போல திரிதேக சித்தியை மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மெய்யான உண்மையான ஆழமான சத்தியமான அவாவின் பொருட்டு திருவருளே இவ்வாறாக வெளிப்படுத்தி கொண்டது இங்கிதமாலை. அதற்கு திருவருள் பிரகாச கருணையினாலே அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தர் கொடுத்த விளக்க உரைகள் தான் இவை எல்லாமே. அதனால இது எதுவுமே வந்துட்டு ரியல் வேர்ல்ட்ல தலைவன் தலையை சந்திச்சுட்டாங்கன்றதை விட தோழிக்கு தெளிவு ஏற்படும் பொருட்டு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இதெல்லாம் எங்க இருந்து நடக்குதுன்னா ஆள் வயிற்றாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள் வயிற்றுன்றது பகர குழியின் வாயில் கூட ஆயிலை போன்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கிழந்து பார்க்கும்போது ஆமாப்பா பெண் வந்துட்டு கருப்பை உடையவங்க, அது வந்துட்டு குழந்தை வளர்ப்பதற்கு ஏதுவாக வந்துட்டு பெண்கள் இருப்பதற்காக, அதனால வந்துட்டு அவங்கள ஆள் வயிற்றாயின்னு சொல்றது சாதாரண விளக்கமா இருக்கும்.
ஆனா சுவாமிகள் அருளாலே கண்டு பகரக்குழியிலிருந்து ராமலிங்க சுவாமிகள் வந்து வேண்டும்போது அவர் தலைவியாகவும் பரம்பொருள் தலைவராகவும் இருந்து அந்த அருள் விளக்கத்தை தான் இங்க நமக்கு பார்த்து புரிந்து கொண்டு நாமும் அந்த மேல்நிலையிலே இருந்து வாழக்கூடிய வாழ்வை வேண்டுதலை வச்சுக்கணும். நாம் வந்துட்டு மாயா கண்ம மலங்கள் அற்று இருக்கணும். அதற்கு சதா காலமும் அவர் தான் உதவி செய்யணும். இந்த உபாய ஞானத்தை எல்லாம் வழங்கிய தயாநிதி சுவாமி சரவணந்த திருவடியே வணங்கி திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் அவருடைய கடலையே வாழ்த்துவதே வாழ்வென எண்ணி எல்லாம் வல்ல ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்குவத்தை இந்த ஏழை ஆன்மாவுக்கு எனக்கும் கிடைக்கணும்னு வேண்டுதல் விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி.